இப்போ நம்ம முடக்கத்தான் ரசம் தான் வைக்க போகிறோம். முடக்கத்தான் எடுத்து வச்சுருக்கேன், தூதுவளை எடுத்து வச்சுருக்கேன், நாவல் இலை வச்சுருக்கேன். எல்லாத்தையும் போட்டு இப்போ கொஞ்சம் வதக்கிடுவோம். இது வந்து நம்ம மூலிகை தழைங்க தான், ஊர்லேருந்து நான் எடுத்துன்னு வந்தேன். லேசாக தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன், வதக்கிறதுக்கு தான். பாருங்க, முடக்கத்தான் இது பேர் வந்து முடக்கத்தான். இது தூது இலை, இது வந்து நாவல் இலை. இது எல்லாம் போட்டு இப்போ ஒரு ரசம் ஒன்று தயார் பண்ணலாம். கருவாடு போட்டு இதை நல்லா வதக்கிடுவோம். வதக்கிட்டோம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம். இதை அரைச்சின்னு வந்துடுவோம். கொஞ்சம் ஆற வச்சு அரைச்சின்னு வந்துடுவோம். ஒரு பெரிய சைஸு பூண்டு எடுத்து வச்சுருக்கேன், இது போட்டுக்கலாம். மிளகு பாருங்கள், இவ்வளோ மிளகு போடணும், நிறைய போட்டால் தான் நல்லாயிருக்கும். இவ்வளோ மிளகு போட்டுக்கலாம். சீரகம் இவ்வளோ போட்டுக்கலாம். இப்போ இதை அரைச்சின்னு வந்துடுவோம். இப்போ நம்ம அரைச்சின்னு வந்துட்டு எல்லாத்தையும் இப்போ பாருங்கள், நான் புளி தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதான் கூட வந்து உப்பு போட்டுக்கலாம். 3 தக்காளி எடுத்து வெட்டி வச்சுருக்கேன், கொத்தமல்லி போட்டிருக்கேன். இதை இப்போ நம்ம இது பாருங்கள், மிளகு சீரகம் அரைச்சிட்டு வந்தேன், அதை இதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு இதை கொஞ்சம் நல்லா கை விட்டு இந்த தக்காளி எல்லாம் வந்து கட்டி முட்டியமாக இல்லாமல் கரைச்சிடுவோம். கரைச்சிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். எண்ணெய் ஊற்றிருக்கேன், ரசம் வைக்கிறதுக்கு. கடுகு போட்டுக்கலாம். கூட வரமிளகா பாருங்கள், காஞ்சி மிளகா வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, அது கூட 2 வெங்காயம், பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். சேம் குழம்பு மாதிரி தான் இருக்கும். ஆனால் வந்து நம்ம இது வந்து மூலிகை எல்லாம் போட்டு ரசமாக வைக்கிறோம். பெரிய சைஸ் தக்காளி ஒன்று எடுத்து வச்சு கட் பண்ணி அதையும் போட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம முடக்கத்தான், நாவல் இலை எல்லாம் தூதுவெல்லாம் அரைச்சி வச்சுருந்தோம்ல, அது இதில் போட்டுக்கலாம். ஒரு கலர் இந்த பச்சை வாசனை போகிறதுக்கு ஏற்கனவே நம்ம வதக்கியிருக்கோம். இருந்தாலும் இதை நல்லா பச்சை வாசனை போகணும். இப்போ அது கூட மஞ்சத்தூள், கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் 1 ஸ்பூன்,
ஏன்னா நம்ம மிளகெல்லாம் நிறைய போட்டிருக்கோம், அதனால் ஒரு ஸ்பூன் போடும். அவ்வளோதாம்மா. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருந்தோம்ல புளி தண்ணி தக்காளி இது மல்லி இலை, அதை வந்து நம்ம இதில் கொட்டிடுவோம். தேவையான அளவுக்கு உப்பு நம்ம புளி தண்ணியிலே போட்டோம். இப்போ இது நல்லா கொதித்து வரட்டும். கொஞ்சம் கருவாடு போடுவோம். அப்புறம் இது வந்து நம்ம கை கால் குடைச்சல் இதெல்லாம் ரொம்ப எடுக்குமா. முட்டி வலியாக அவஸ்தைப்படுறவங்க இதை நல்லா சாப்பிட்டு பாருங்கள். கீரை நான் வந்து ஊர்லேருந்து எடுத்துன்னு வந்தேன். கீரை கடையில் வந்து கீரை எடுத்துன்னு வராங்களா, அவங்க கையில் கேட்டிங்கன்னா அவங்க எடுத்து வந்து தருவாங்க. இந்த தூதுவளை முடக்கத்தான் இதெல்லாம் இப்போல்லாம் விற்றுன்னு வராங்க ரோட்டு மேலேயே. நீங்கள் இது மாதிரி வாங்கி இந்த ரசம் வச்சு கருவாட்டு ரசம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா நம்ம கை கால் குடைச்சல் ரொம்ப இந்த முட்டி வலிக்கு ரொம்ப நல்லது. மூடி போட்டுருவோம். மூடி போட்டு நல்லா கொதித்து வரட்டும். இது நல்லா தண்ணியாக வைக்கணும். நான் எனக்கு தேவை இவ்வளோ தண்ணி, அதனால் நான் தண்ணி வச்சுக்கினேன். கொஞ்சம் நேரம் மூடி போட்டுருவோம். கருவாடை அலசி எடுத்துகிட்டு வந்துடும். அதுக்கிட்டே இப்போ கருவாடை அலசி இதில் போட்டுருவோம். கருவாடு பாருங்கள், கருவாடு போட்டுடலாம். அவ்வளோதான். நல்லா கொதித்து வரட்டும். நல்லா காரசாரமாக ரசம், மூலிகை ரசம் வச்சுருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா கொதித்து வரட்டும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா என்னோடய வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ அவங்க திறந்து பார்க்கலாம். பாருங்கள், 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா கொதித்து வருது பாருங்கள். நான் மறுபடியும் சொல்கிறேங்க, இது நீங்கள் வந்து கீரை கடை ஆளுங்களான்னு சொல்லி வாங்கி நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். கை கால் குடைச்சல், சளி எல்லாமே எடுத்துடும் பாருங்கள். ரொம்ப ரசம் பாருங்கள். அவ்வளோதான் ரசம். இது வந்து நல்லா கொதிக்கணும். நம்ம நார்மல் ரசம் வந்து கொதிக்க வைக்க மாட்டோம். இது வந்து நல்லா கொதிக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா கருவாடு போட்டிருக்கோம், மிளகாத்தூள் போட்டிருக்கோம். அதனால் இது ரொம்ப முட்டி வலிக்கு ரொம்ப நல்லது. நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கம்மா. ரெடி ஆகிடுச்சு. நல்லா கூட நான் காமிக்கிறேன் பாருங்கள். பாருங்கள், சூப்பராக கொதித்து வந்துடுச்சு பாருங்கள். மூலிகை ரசம் நல்லா ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போது இறக்கிட போகிறோம். இதை நல்லா கொதிக்குது பாருங்கள். இது எவ்வளோ கொதிக்குதோ அவ்வளோ நல்லது. இப்போ நம்ம இறக்கிட போகிறோம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட போகிறோம். நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். கட்டாயம் நீங்களே சொல்வீங்க. கை கால் குடைச்சலுக்கு அவ்வளோ நல்லது. முதல்ல சளிக்கு ரொம்ப நல்லது. ஒரு டம்ளர் ஊற்றி குடிச்சிங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும்.